நேயர்களுக்கு வணக்கம். பெருந்தொற்று பரவிக்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் முகக்கவசமே நம்முடைய உயிர்க்கவசமாக உள்ளது. நாங்கள் தனியறையில் இருப்பதால் தற்சமயம் முகக்கவசம் அணியவில்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் தவறாமல் முகக்கவசம் அணிய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். தீர்வுகளில் கவனம் செலுத்துவதே முக்கியம், பிரச்சனைகளில் அல்ல. ஒன்றிணைவோம், உறவுக்கு கை கொடுப்போம். தமிழகத்தில் அமலில் உள்ள தளர்வில்லா முழு ஊரடங்கை மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் மருத்துவ குழு பரிந்துரை செய்துள்ளது. தமிழகத்தில் பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்த தளர்வுகள் இல்லா முழு ஊரடங்கு அமலில் உள்ளது. ஊரடங்கு காரணமாக தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் அமலில் உள்ள தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு இன்னும் 3 நாட்களில் நிறைவடைவுள்ள நிலையில் இதேபோன்ற தளர்வுகளற்ற ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா அல்லது தளர்வுகள் அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் ஊரடங்கு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமை செயலாளர் இறையன்பு, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், டிஜிபி திருப்பாதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது முழு ஊரடங்கை மேலும் ஒரு வார காலத்திற்கு நீட்டிப்பதற்கு மருத்துவ குழு பரிந்துரைத்த அறிக்கையை முதலமைச்சரிடம் தலைமை செயலாளர் இறையன்பு சமர்ப்பித்தார். கொரோனா பரவல் குறைவாக உள்ள மாவட்டங்களில் தளர்வுகளுடன் ஊரடங்கை அமல்படுத்தவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சசிகலா அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னை உள்ளிட்ட 9 மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் மற்றும் விருகை ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அரசு கூடுதல் கவனத்துடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சசிகலா குறித்த கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த சசிகலா முயற்சி செய்கிறார் என்றும் அவர் கூறினார். சசிகலா அதிமுகவிலேயே இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் பணிகள் எதுவும் தொடங்கவில்லை என தமிழக நீர்வளத்துறை ஆதாரத்துறை செயலாளர் சந்தீப் கஞ்சனா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் 16.87 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறுகள் மற்றும் வடிகால் பாசன வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஓடம்போக்கி ஆற்றில் 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரப்படும் பணிகளை தமிழக நீர்வள ஆதாரத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள தேவையான இயந்திரங்கள் இருப்பதாகவும் டெல்டா அல்லாத பிற மாவட்டங்களில் இருந்தும் கூடுதலாக இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு தூர்வாரும் பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது என்றும் இதுவரை அணை கட்டும் பணிகள் அங்கு தொடங்கப்படவில்லை என்றார். மகளிருக்காக இயக்கப்படும் இலவச பேருந்துகளால் ஏற்கனவே இயங்கி வரும் பேருந்துகளின் எண்ணிக்கை குறைக்கப்படாது என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய நிலுவைத் தொகை 487 கோடியே 32 லட்சம் ரூபாய் வழங்கியிருப்பதாக கூறினார். இது தொடர்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் தவறான கருத்துக்களை கூறி வருகிறார் என்றும் அவர் மறுப்பு தெரிவித்தார். பெண்களுக்காக இயக்கப்படும் இலவச பேருந்துகளால் ஏற்கனவே இயங்கி வரும் பேருந்துகளின் எண்ணிக்கை குறைக்கப்படாது என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் உறுதியளித்தார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு நடத்தப்படவில்லை என்றால் கல்வி வேலைவாய்ப்புகளில் மற்ற மாநிலத்தவர் முன்னேறி விடுவார்கள் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடுப்பூசி விவகாரத்தில் மத்திய அரசு மௌனம் காப்பதாக தெரிவித்தார். +2 பொதுத் தேர்வை ரத்து செய்வது போல தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு தமிழக பாஜக தலைவர் எல். முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தரமணியில் பாஜக சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு போதிய அளவில் தேவைக்கேற்ப மத்திய அரசு தடுப்பூசி வழங்கி வருவதாகவும் தடுப்பூசி தட்டுப்பாடு இல்லை எனவும் தெரிவித்தார். திமுக இந்துக்களுக்கு ஆதரவாக இல்லை என்று எல். முருகன் குற்றம் சாட்டினார்.
+2 தேர்வு நடத்தும் விவகாரத்தில் தமிழக அரசு தொலைநோக்கு பார்வையுடன் முடிவு எடுக்க வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் உயர்கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றை சிதைத்துவிடக் கூடாது என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நோய் தொற்றின் வேகம் குறைந்ததுடன் முறையாக திட்டமிட்டு பாடத்திட்டத்தின் அளவை குறித்து கால அவகாசம் அளித்து தேர்வை நடத்த வேண்டும் என்று கமல்ஹாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒன்றியங்களின் தேசம்தான் இந்தியா என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், இயக்குநர் பாரதி ராஜா ஆகியோர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து 7 பேர் விடுதலை குறித்து பேசினர். மேலும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு 5 லட்சம் ரூபாயை சீமான் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், 7 பேர் விடுதலையில் உறுதியாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்ததாக கூறினார். பெருந்தொற்று தடுப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுவதாகவும் தமிழக அரசின் செயல்பாடுகள் சரியாக உள்ளது எனவும் சீமான் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே ஊரடங்கால் முடங்கி போன தங்களுக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே மாத்தூர் கிராமத்தில் 70க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வசித்து வருகின்றனர். சிலர் மனநோயாளிகளாகவும் உள்ளனர். இவர்கள் வெளியூர்களுக்கு சென்று கடைகளில் வேலை பார்த்தும் சிலர் கைத்தொழில் செய்தும் வந்தனர். தற்போது முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் தவித்து வருவதாக கூறுகின்றனர். இந்நிலையில் மற்றவர்களுக்கு சலுகைகளை அறிவிக்கும் அரசு மாற்றுத்திறனாளிகளான தங்களை கண்டுகொள்ளவில்லை என வருத்தம் தெரிவிக்கின்றனர். எனவே தங்களுக்கு போதுமான பொருள் உதவிகளை வழங்கினால்தான் மீதமுள்ள நாட்களை கடக்க முடியும் என்றும், இல்லையென்றால் பெருந்தொற்றை விட பசி பட்டினியால் மடிந்து விடுவோம் என வேதனை தெரிவித்துள்ளனர். தடுப்பூசி போட்டுக் கொள்ளாத வியாபாரிகள் கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு வர அனுமதி இல்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, காவல் ஆணையர் சங்கர் ஜிவால், CMDA நிர்வாக செயலாளர் சுன்சோங் செடக் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ள வியாபாரிகள், தொழிலாளர்கள், வாகன ஓட்டிகள் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்த முடிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தடுப்பூசி செலுத்தாத வியாபாரிகள் கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு வரக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறிய அவர், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோயம்பேடு மார்க்கெட் சுத்தம் செய்யப்படும் என தெரிவித்தார். திருப்பூர் அருகே மானுப்பட்டி கிராமத்தில் 62 பேருக்கு பெருந்தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கிராமத்தினரே தடுப்புகள் அமைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட மானுப்பட்டி கிராமத்தில் சுகாதாரத்துறையினர் வீடு வீடாக சென்று காய்ச்சல் அறிகுறி பற்றி சோதனை செய்தனர். சோதனையின் போது 62 பேருக்கு பெருந்தொற்று கண்டறியப்பட்டு அப்பகுதியில் உள்ள தெருக்களில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. இதனையடுத்து தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். அதேபோல் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் யாரும் கிராமத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது எனவும், வெளியில் இருந்து யாரும் ஊருக்குள் வரக்கூடாது எனவும் கிராம மக்கள் சார்பில் முடிவெடுக்கப்பட்டு கிராமத்தின் நுழைவாயில் தடுப்புகள் அமைத்து அடைக்கப்பட்டது. இதையடுத்து மானுப்பட்டி சுற்றியுள்ள கிராமங்களிலும் பெருந்தொற்று பரிசோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தகுதி உள்ள சிறை கைதிகளை பரோலில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட கிளை சிறைச்சாலையில் கைதிகளுக்கு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்றது. இதனை சட்டம் மற்றும் சிறைச்சாலைத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளுக்கு இன்று முதல் பெருந்தொற்று தடுப்பூசி போட்டுக் கொள்வது கட்டாயம் ஆக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிறைச்சாலைகளில் போதைப்பொருள் நடமாட்டம் முற்றிலும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ரகுபதி கூறினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் நேற்றிரவு இடி மின்னலுடன் கூடிய பலத்த கனமழை பெய்தது. இதனால் பெரும்பாலான கண்மாய்கள் நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பியது. குப்பனப்பட்டி, வாளாந்தூர், செல்லம்பட்டி ஆகிய பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் நெல் நடவு செய்திருந்தனர். நெற்பயிர்கள் அனைத்தும் நல்ல விளைச்சல் அடைந்து இன்னும் 15 நாட்களில் அறுவடை செய்யும் பணிகளை துவங்க விவசாயிகள் திட்டமிட்டிருந்தனர். இந்நிலையில் கனமழையால் நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. அறுவடை நேரத்தில் மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர்.
பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் பெருந்தொற்று சிகிச்சை அளிக்க அதிக கட்டணம் வசூலித்த தனியார் மருத்துவமனைக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கோவையில் ஒரு சில தனியார் மருத்துவமனைகளில் பெருந்தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க அரசு நிர்ணயித்துள்ள கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார்கள் வந்தன. இதனைத் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்ட சுகாதாரத்துறையினர் கோவை சரவணம்பட்டியில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனை அதிக கட்டணம் வசூலித்து வந்ததை உறுதிப்படுத்தினார். இதனையடுத்து அந்த தனியார் மருத்துவமனைக்கு புதிய பெருந்தொற்று நோயாளிகளை அனுமதிக்கவும் சிகிச்சை அளிக்கவும் தடை விதித்து உத்தரவிட்டனர். பல்லாவரம் அருகே உள்ள சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். சென்னை பம்பன் நகராட்சிக்குட்பட்ட சாலையில் உள்ள குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக இக்குடிநீரானது கழிவுநீர் கால்வாயில் கலந்து சாலைகளில் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் பொதுமக்கள் சாலையை கடப்பதற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே உடனடியாக சாலையில் தேங்கியிருக்கும் நீரை அப்புறப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் இன்று ஒரே நாளில் 712 பேருக்கு பெருந்தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் இதுவரை பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,07,826 அதிகரித்துள்ளது. மேலும் 96,731 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். பெருந்தொற்று பாதிப்பால் நேற்று ஒரே நாளில் 18 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதன் அடிப்படையில் புதுச்சேரியில் இதுவரை பெருந்தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6,601 அதிகரித்துள்ளது என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் இலங்கை ஒட்டி நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் டெல்டா மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை, சிவகங்கையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் மண்டல வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சத்தியம் எக்ஸ்பிரஸில் அடுத்ததாக தேசிய செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் தினசரி பெருந்தொற்று பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. ஒரே நாளில் 1,32,364 பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1,32,364 பேருக்கு பெருந்தொற்று பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2,87,74,350 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 2,07,071 பேர் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர் என்றும், நாடு முழுவதும் 16,35,993 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 2,713 பேர் பெருந்தொற்று பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர் என்றும், இதனால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 3,46,702 அதிகரித்துள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. பெருந்தொற்றால் பெற்றோரை இழந்து வாடும் ஆதரவற்ற குழந்தைகளை பராமரிப்பதற்கான வழிகாட்டுதல்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் பெருந்தொற்றால் பெற்றோரை இழந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தற்போது ஆதரவற்ற நிலையில் உள்ளனர். இவ்வாறு பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கண்டறிந்து பராமரிப்பது தொடர்பான வழிகாட்டுதல்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதில் ஆதரவற்ற குழந்தைகளை கண்டறிதல், கண்காணித்தல், அனைத்து பலன்களும் அடைவதை உறுதி செய்தல் போன்றவற்றிற்காக மாவட்ட அளவில் பல்துறை சிறப்பு குழுவை உருவாக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. குழந்தைகளின் குடும்ப சொத்துக்கள் அல்லது மூதாதையரின் சொத்துக்களில் குழந்தைகளுக்கான உரிமையை நிலைநாட்ட மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக தத்தெடுத்தல், குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர் கடத்தல் போன்ற எத்தகைய பிரச்சினைகளிலும் இந்த குழந்தைகள் சிக்காமல் மாவட்ட காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. கேரள மாநிலத்தில் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் பெருந்தொற்று தடுப்பூசி செலுத்த பட்ஜெட்டில் 1000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
கேரளா சட்டப்பேரவையில் அம்மாநில நிதியமைச்சர் KN பாலகோபால் பட்ஜெட் தாக்கல் செய்தார். பட்ஜெட்டில் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் பெருந்தொற்று தடுப்பூசி செலுத்த பட்ஜெட்டில் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். கடந்த ஆட்சி காலத்தில் பெருந்தொற்றை சமாளிக்க ஒதுக்கப்பட்ட 20,000 கோடியும் முழுமையாக செலவிடப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கேரளாவில் பெருந்தொற்று பாதிப்பு விகிதத்தை குறைக்கும் நோக்கில் வரும் ஜூன் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை கூடுதல் கட்டுப்பாடுகள் அமல்படுத்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது. கூடுதல் கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும் இந்த நாட்களில் அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படும் என்று மாநில முதலமைச்சர் விஜயன் தெரிவித்துள்ளார். வெளி மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் கட்டாயம் பெருந்தொற்று நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருப்பது அவசியம் எனவும் கேரளா அரசு தெரிவித்துள்ளது. கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் இயங்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் 10ஆம் தேதி முதல் அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் 50% ஊழியர்களுடன் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் பாராமுல்லாவில் உள்ள லாகூராவின் சக்வாரா பகுதியைச் சேர்ந்த 124 வயது பெண் ஒருவர் பெருந்தொற்று தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். தடுப்பூசி செலுத்திக் கொண்ட மூதாட்டி ஆரோக்கியமாக இருப்பதாக மருத்துவ அதிகாரி தெரிவித்துள்ளார். மூதாட்டியின் உறவினர்களும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதால் அவருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் ஆரோக்கியத்துடனும் இருப்பதாகவும் தெரிவித்தனர். ஹரியானா மாநிலம் குருகிராமில் 99 வயதான மூதாட்டி பெருந்தொற்று பாதிப்பில் இருந்து மீண்டுள்ளார். 99 வயதான அந்த மூதாட்டிக்கு பெருந்தொற்று பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. பின்னர் அவரை வீட்டு தனிமையில் வைத்து கவனிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அவருக்கு இயற்கையான காற்று, பழங்கள், காய்கறிகளை கொடுத்து வந்ததால் விரைவில் பெருந்தொற்று பாதிப்பில் இருந்து மீண்டு வந்ததாக மூதாட்டியின் உறவினர்கள் கூறியுள்ளனர். வியட்நாம் மற்றும் சிங்கப்பூரில் இருந்து பெருந்தொற்று நிவாரணப் பொருட்கள் INS கப்பல் மூலம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தது. இந்தியாவில் பெருந்தொற்று 2வது அலை பாதிப்பு சற்று குறைந்து வருகிறது. இந்நிலையில் பல்வேறு நாடுகள் ஆக்ஸிஜன் உள்ளிட்டவைகளை அனுப்பி உதவுகின்றன. அந்த வகையில் வியட்நாம் மற்றும் சிங்கப்பூரில் இருந்து 158 மெட்ரிக் திரவ ஆக்ஸிஜன், 2822 ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள், 10 வெண்டிலேட்டர்கள் உள்ளிட்ட பெருந்தொற்று நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. INS கப்பல் விசாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்துள்ளது. சத்தியம் எக்ஸ்பிரஸில் அடுத்ததாக சர்வதேச செய்தியை பார்க்கலாம். பெருந்தொற்று விவகாரம் குறித்து தான் கூறியது சரியே என தற்போது அனைவரும் கூறத் தொடங்கியுள்ளனர் என அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலக நாடுகளை இன்றளவும் பயமுறுத்தி கொண்டிருக்கும் பெருந்தொற்று முதலாக சீனாவின் ஊகான் நகரில்தான் கண்டறியப்பட்டது. தொற்று பரவல் தொடங்கியதும் அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் சீனா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்தார். பெருந்தொற்றை சீன வைரஸ் என்றும் ட்ரம்ப் கடுமையாக சாடினார். இந்த நிலையில் பெருந்தொற்று வைரஸின் தோற்றம் குறித்து தான் முன்பே கூறியது சரியென நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பெருந்தொற்று ஊகான் ஆய்வகத்தில் இருந்தே பரவியது என தான் கூறியது சரியே என்று தற்போது அனைத்து தரப்பினரும் கூறத் தொடங்கியுள்ளனர் என்றும், எனவே பெருந்தொற்று வைரஸ் மூலம் ஏற்படுத்திய பேரழிவுக்காக அமெரிக்கா மற்றும் பிற உலக நாடுகளுக்கு சீனா $10 டிரில்லியன் வழங்க வேண்டும் என ட்ரம்ப் கூறியுள்ளார். சத்தியம் டிவி நேயர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அன்பார்ந்த சத்தியம் டிவி நேயர்களே, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சத்தியம் நியூஸ் என்கிற யூடியூப் பக்கத்திற்கு பதிலாக தற்காலிகமாக சத்தியம் டிஜிட்டல் என்கிற பக்கத்தின் வாயிலாக தினசரி தலைப்புச் செய்திகளை வெளியிடுகிறோம். எனவே நேயர்கள் அனைவரும் கண்டிப்பாக இதை பார்த்து செய்திகளை அறிந்து கொண்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து உங்கள் சத்தியம் டிவிக்கு எப்பொழுதும் போல் உங்கள் நல்ல ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விரைவில் உங்கள் சத்தியம் நியூஸ் என்கிற யூடியூப் பக்கத்தில் வழக்கம் போல் நீங்கள் மீண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்.